ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்கிரமாக சட்டுன்னு செய்யக்கூடிய அரிசி மாவு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்பவே நைஸாக இருக்கணும். இடியாப்ப மாவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம். ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துடலாம். இடியாப்ப மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் தான் இதையுமே நம்ம ரெடி பண்ணணும். இதில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாவு நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஹீட் குறைஞ்சதுமே நம்ம கை வச்சு இதை பிசைஞ்சிடலாம். இது இப்போது இருக்கட்டும். இதோட ஹீட் ஆறுனதும் நம்ம இதை பிசைஞ்சிடலாம். இடியாப்ப மாவுக்கு நம்ம எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே போல் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போது இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்ல ஒரு உருண்டை மாதிரி ஃபஸ்ட்டில் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் நம்ம தம் ஃபிங்கர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதோட சென்டரில் நாட்டு சர்க்கரை இல்லை கொஞ்சம் வெல்லம் நீங்கள் வச்சுக்கோங்க. இது இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம ஸ்டீமர் யூஸ் பண்ணி நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணி இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் இப்போ நல்லா குக் ஆகி இருக்குது. நம்ம இதோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருந்த அந்த ஜாகரி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இருக்குது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்காமலும் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவோ இல்லை நைட் டின்னருக்காக கூட உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.